தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக இன்றைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜ் ஆகிய நானும், பாஸ்டர் சீலா டேனியலும், பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா, எங்களுடைய சன் அலன் பிரைட் அண்ட் ஃப்ராங்க்லின் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த சிலுவை தியானத்திலே மிக முக்கியமாக தக்க தருணத்தை தவறவிடாத ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய பொழுது அவர் பேசிய அந்த காரியத்திலே இயேசு என்ன சொன்னார்? லூக்கா 23வது அதிகாரம் வசனம் 43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க, இயேசு அவனிடத்துல இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசிலே இருப்பாய் என்று இயேசு அவனுக்கு சொல்கிறேன் என்றார். ஹல்லேலூயா! மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, சிலுவையில் இயேசுடைய சிலுவையில் தொங்கிய பொழுது 2 கள்ளர்கள் தொங்கிக் கொண்டிருந்தாங்க. அதில் ஒரு கள்ளன் என்ன செய்தான்? அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் தன்னை இணைத்து கொள்ள விரும்பி அந்த கடைசி நேரத்தில் தக்க தருணத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சில மணி நேரத்தில் மரித்து விடுவாங்க. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் தன்னை இயேசுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இணைத்து கொள்ளும்படியாக அவன் என்ன செய்கிறான்? இயேசு நேரத்தில், தேவனே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று மன்றாடினான் என்று லூக்கா 23வது அதிகாரம் வசனம் 42 பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அந்த சிலுவையில் கூட ஒருத்தன் மன்றாடின பொழுது அந்த தக்க தருணத்தை அவன் தவற விடாதவனாக மன்றாடிய பொழுது இயேசு என்ன சொன்னார்? அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று இதை உங்கள் மனக்கண்கள் முன்பாக கொண்டு வருகிறேன். நாங்கள் சிங்கப்பூர் தேசத்தில் நிறைய டால் பில்டிங்ஸ் நாங்கள் பில்டிங்கில் கட்டுவோம். நான் அந்த சிவில் இன்ஜினியரிங் சைடில் இருந்ததுனாலே டால் பில்டிங்ஸ் என்பது பெரிய பெரிய பாரங்கள் உள்ள அந்த ப்ரிகாஸ்ட் எலமெண்ட்ஸ், பெரிய பெரிய வாட்டர் டேங்க் எல்லாரையும் என்ன செய்வோம்? பெரிய அந்த டவர் கிரேன், அந்த கிரேனை வைத்து கீழே அப்படியாக அந்த செயினில் என்ன இது பண்ணி லக் பண்ணி ஈஸியாக மேலே உடனே தூக்கி வைத்து விடுவோம். புரியுங்களா? அது 55 மாடியாக 57 மாடியாக இருந்தாலும் அந்த பொருட்களை இலகுவாக மேலே தூக்கி வைத்து விடுவோம். அதே போல தான் சற்று உங்கள் மனக்கண்கள் முன்பாக நீங்கள் நினைங்களேன். பாருங்க, ஒருத்தன் பாதாளத்தில் இருக்கிறான், அதாவது பாவத்தில் இருந்தவன். அவன் பாருங்க, அந்த பாவத்தில் இருந்த ஒரு மனிதன் இங்கே அவனுக்கு ஒரு மனதிலே ஒரு நாணம் எண்ணம் வந்திருக்கிறது. இவர் உலக ரட்சகர், இவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். ஏன்னா என்ன, இவருடைய நம்ம சிலுவையில் தொங்குறதுல மரணம் ஒரு சில மணி நேரத்தில் முடிய போகுது. ஆனால் இவர் ஒரு தேவனாகிய தேவன் மனசகுமாரனாக தொங்கிக் கொண்டிருக்கிற இவரிடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது இவரோடு கூட, இவர் பரதீசில் இருக்கக்கூடியவர், அவரோடு கூட நானும் பங்கு வர வேண்டும் என்று சொல்லி அவன் மன்றாடுகிறான். உடனே இயேசு இந்த எப்படியாக ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டை மேலே தூக்கி, ஏன்னா பெரிய 55 மாடி 57 இருந்தாலும் 100 மாடியாக இருந்தாலும் தூக்கி வைப்பது போல இலகுவாக அவனை இயேசு பரதீசில் இருப்பாய் என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, இந்த கல்லனுக்கு ஒரு நாணமுள்ள இருதயம் இருந்தது. என்ன இருதயம்? தக்க தருணத்தை நாம் தவறி விட்டு விடக்கூடாது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் வீணாக்கி விட்டோம். அவன் ஒரு கல்லனாக திருடக்கூடியவனாக இருந்திருக்கிறான். அதனால்தான் அந்த அரசாங்கம் அவனை பிடித்து அவனுக்கு பெரிய அந்த தண்டனை, சிலுவையில் அறையக்கூடிய தண்டனை, சிலுவையை தொங்கி மறிக்கக்கூடிய தண்டனை அது கொடுத்தார்கள். ஆனால் இவன் அங்கே நாணமுள்ளவனாக ஒரு சிறு ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, நீ வருகின்ற நம்முடைய ராஜ்யத்தில் வருகின்ற பொழுது அடியேனையும் நினைத்தருளும் என்று அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். இயேசு அவனை என்ன செய்தார்? பரதீசிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த இயேசுவை உடனடியாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார்னாக்கா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிற அந்த இயேசு
எப்படியாக குடும்பத்திலே அநேக இந்த சாபங்கள் நிமித்தமாய் மந்திர தந்திரங்கள் நிமித்தமாய் குடும்பத்தில் அநேகர் மறித்து கொண்டிருந்த பொழுது நான் எப்படியாக 45 வருடங்களுக்கு முன்பதாக என சிலுவையில் மதுரையிலே அந்த டிஎஸ் திருச்சபையிலே உள்ளே சென்று இந்த வசனத்தை பார்த்து முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் மன்றாடிய பொழுது அவர் என்னை ஏற்றுக்கொண்டு என் முழு குடும்பத்தை இணைச்சிதாரே இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க அந்த தகுதியை கொடுத்து இருக்கிறார். எல்லாரும் கண்டருக்குள்ளாக வந்து சாபங்கள் முறிக்கப்பட்டு இன்றைக்கு கர்த்தருக்காக 15 பேர் பாஸ்டர்ஸாக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல இந்த கல்லன் என்ன வந்து நரகத்திலே என்ன செல்லாதபடி அக்கினியின் நரகம் இருக்கிற அந்த நரகத்துக்குள்ள பங்கு பெறாதபடி அவன் இயேசுவோடு கூட பரதீசிலே பங்கு பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, இதை ஒரு உதாரணமாக உங்களுக்கு ஒரு ஊமையோடு சொன்னால் இலகுவாக இருக்கும். பாருங்க, ஒரு சாக்கடை ரிவர் போய்கொண்டு இருக்கிறது. அந்த ரிவரினுடைய சைடில் அநேக செடிகள் முளைத்திருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பூக்கள் விடக்கூடிய செடிகள் எல்லாம் இருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாக்கடை தண்ணி போய்கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த அதிகாலை வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய ஒளி படும், அந்த செடிகள் மேலே பூக்கள் மேலே படும், அந்த செடிகள் மேலே படும். அப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாக்கடை தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த செடியில் பார்க்கின்ற பொழுது அதில் அந்த இரவில் பெய்த பனித்துளிகள் அந்த செடியில் இருக்கும், பூக்கள் இருக்கும். இந்த சூரிய ஒளி பட்ட பொழுது அது என்ன செய்ய நன்றாக மின்னுகின்ற பொழுது இந்த சாக்கடை தண்ணீரே வருத்தப்பட்டிருக்கு. நான் நாற்றமுள்ள தண்ணியாக இருக்கிறேன், என்னையும் இதை போல மிளிரச் நானும் இப்படியாக மிளிருவேனா, ஒளி வீசுவேனா என்று ஏங்கியதான். உடனே சூரிய ஒளி அது மேல் பட்டு அது எவாப்ரேட் ஆகி ஆவியாக மாறி அந்த இரவுலே அதுவும் அந்த செடிகளில் பனித்துளியாக என பட்டது. சூரியன் அது மேலே பட்ட பொழுது அதுவும் என்ன செய்தது, அந்த ஜுவாலையாக அது என்ன செய்தது, ஒளி வீசக்கூடியதாக மிளிர்ந்ததாம். அதே போல நீதியின் சூரியனாகிய இயேசுவை நீங்க நோக்கி பார்க்கின்ற பொழுது ஒருவேளை உங்க வாழ்க்கையில வாலிப நாட்கள் நல்ல வாழ்க்கையில வாழ்ந்த நாட்கள் வீணாக்கி இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில கடைசி தருணத்துக்கு கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இயேசுவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அந்த இயேசு தக்க தருணத்தை தவறவிடாமல் இந்த கல்லன் பரதேசிலே பங்கு பெற்றது போல உங்களையும் அந்த இயேசு பங்கு பெறச் செய்வார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 45வது அதிகாரம் வசனம் 22, பூமியின் குடிகளே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நோக்கி பாருங்க. இந்த கல்லன் என கர்த்தரை இயேசுவை நோக்கி பார்த்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. பூமியின் குடிகளே, பூமியில் இருக்க செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையில் இயேசு தொங்கியவர். என்னன்னாக்கா அந்த கல்லறையே பரதேசில செல்லும்படியா பாக்கியத்தை கொடுத்தவர். நம்மளை கரதிரையற்ற நம்மளை அந்த நீதியின் சூரியனாகி இயேசு அவரை நோக்கி பாருங்க, உங்களையும் பரதீசிலே அவர் சேர்க்கும்படியான பாக்கியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதனால பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்க, அவங்க மோசே வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்த பொழுது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வணங்காக்களத்தில் ஜனங்களை தீண்டிய பொழுது அங்கே அவர் ஒரு தூணை ஒரு மரத்தை எடுப்பி ஒரு வெங்கல சர்ப்பத்தை செய்து இதை நோக்கி பாருங்க, அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய ஆலோசனைப்படி பாம்பு கடித்தவர்கள்லாம் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்தவர்களாம் அதை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அதாவது ஜீவனை பெற்றுக் கொண்டாங்க. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் இந்த கல்வாரியை நோக்கி பார்க்கின்ற பொழுது இயேசு உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். நரகத்தை நோக்கி இங்க போக வேண்டியதில்லை, மரணத்தில் நீங்க சிக்க வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. அதனால்தான் இயேசு இன்றைக்கு என்ன செய்றாரு, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த சிலுவை தியானத்தை தியானிக்கிற நமக்கு என்னன்னாக்கா கடைசி வேளையில் கூட இந்த கல்லனுக்கு ஒரு சான்ஸை கொடுத்தவர் ஆண்டவருக்கு. நமக்கு நேரம் போய்விடலை, காலம் கடந்து விடவில்லை. நாமும் இயேசுவை நோக்கி பார்த்து அவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், நீங்கள் இப்பொழுது இயேசுவை கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்க. உங்களுக்கும் அந்த பாவ மன்னிப்பை கொடுத்து உங்களையும் இயேசு என்ன செய்கிறாரு, அவர் ரட்சிக்கக்கூடியவராய் இருக்கிறார். பரலோகத்தில் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்று மாறாதவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் சொல்கிறார் அந்த கல்லனை பார்த்து என்னுடனே கூட பாருங்க, இதுதான் மிக முக்கியம். புரியுங்களா?
என்னுடனே கூட என்பது மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவரோடு கூட பாடுகளை செய்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று வேத வசனத்தின்படியாக இந்த பூமியிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவருக்காக நீங்க தியாகங்கள் செய்கின்ற போது அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் இயேசு உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை தயவு உங்களோடு இருக்கும். ஆண்டவர் உங்களையும் பரலோகத்திலே பரதீசிலே பங்கு பெறும்படியான பாக்கியத்தை கர்த்தர் இந்த பூமியில் எல்லா மக்களும் கொடுத்திருக்கிறார். நீங்க அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று யோவான் 6வது அதிகாரம் வசனம் 37 சொல்லப்பட்டது போல இயேசுவினிடத்தில் வரக்கூடிய ஒருவரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. அருமையான, அது மட்டுமல்ல, என்னை அனுப்புகிறவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருப்பான் என்று யோவான் 5வது அதிகாரம் 24 சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க இயேசு விட்டு வருகின்ற பொழுது ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாமல் ஜீவனுக்குள்ளவர்களாக நீங்க மாறுறீங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் கல்வாரி நோக்கி பாருங்க. நீங்க உங்களுக்கு 100க்கு 100 நீங்க பரதேசில பங்கு வருவீங்க.